ரைட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மேத்ஸ் பார்க்கலாம், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அல்லது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சில சமயம் மேத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவில் இருந்து கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நம்ம அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரித்மேட்டிக் அப்படின்னா தமிழில் என்னதுன்னா கணக்கீடுகள். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்னா எளிய கணித கணக்குகள் அல்லது திறனறி வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திறனறி வினாக்கள். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங். ரீசனிங் ப்ராப்ளம் அப்படின்னா புரிந்து உணர்தல். ஸோ ஜென்ரலாக ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கண்டிப்பாக இருக்கும். எதற்காக ஆப்டிடியூடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங் அதெல்லாம் இருக்கும். எதனால் அப்படின்னா, ஸோ உங்களுடைய கிராஸ்பிங் லெவல். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அப்பா படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அம்மாவோ இருந்தாலும் நம்ம அவங்களுடைய பசங்களோட மதிப்பெண் ஒரு மார்க் ஷீட் வந்திருக்கு அப்படின்னா எந்த மதிப்பெண்ணை கேட்பாங்க அப்படின்னா, எந்த மதிப்பெண்ணை கேட்பாங்க? கணக்கை தான் கேட்பாங்க. ஏன் கணக்கை கேட்குறாங்க அப்படின்னா, கணக்கை படிச்சிருந்தா கணக்கில் நிறைய மார்க் எடுத்தால் மற்ற சப்ஜெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால தான். உங்களால் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடிஞ்சால் உங்களால் அட்மினிஸ்ட்ரேஷனோ உங்களோட எந்த ஒர்க்கோ உங்களால் நல்லா பண்ண முடியும். ஸோ லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் அனாலிசிஸ் இது இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஜாப் பண்ணுறதுக்கு இது வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒருத்தரை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இன்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க ஓரளவு மூளை வளர்ச்சி உள்ளவங்களா, ஓரளவு நார்மல் ஐக்யூ இருக்கா, அதோட ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறத எல்லா தேர்வுகள்லையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி கணிதத்திறன் இதிலிருந்து எவ்வளோ வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக, மற்றதெல்லாம் வேரி ஆகும். இப்போ சயின்ஸ்லேயோ யூனிட் 8லையோ ஜாகிரஃபிலேயோ கேட்கறதெல்லாம் வேரி ஆகும். இதில் வந்து பொது அறிவில் கேட்கக்கூடிய பொது அறிவில் 200 கேள்விகள் இருக்கும். குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வுகள்லாம், குரூப் 4 போன்ற தேர்வுகள்னால் பொது அறிவில் 100 கேள்விகள் இருக்கும். அந்த 100க்கு 25 கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது குறைந்தபட்சம் 25 கேள்விகள் இல்லை, எக்ஸாக்ட்லி 25 கேள்விகள். 25க்கு மேலேயும் போகாது, 25க்கு கீழே வராது. அப்போ 25 ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 25ல் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நல்ல நார்மலாக ரொம்ப எக்ஸப்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாட் இஸ் த லெவல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் ரெக்வயர்டு, இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு எந்த கணித அறிவு வேணும் அப்படின்னா அதிகபட்சம் 10வது. அதுக்குன்னு 10வதுல இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் எல்லாருமே 10வது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அதனால தான் இதை வந்து அதிகபட்சம் 10. கேட்டுன்ற எக்ஸாமினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா, கேட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் த வேர்ல்டு, காமன் அட்மிஷன் டெஸ்ட், ஐஏஎம்முக்கு போகிறதுக்காக. அதுக்கும் 10 ஸ்டாண்டர்ட் தான்.
10வது வரைக்கும் தான் அடிப்படையை செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் இதை படிக்கலை, எனக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாருமே 10வது வரைக்கும் கண்டிப்பாக கணக்கு படிச்சிருப்போம். ஸோ அதிலிருந்து தான் கேட்பாங்க. ஸோ அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரித்மேட்டிக்ங்கிறது கணக்கீடுகள், சின்ன சின்ன கணக்குகள்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டி வரும். சில பேசிக்காக அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க கணக்கீடுகள் அப்படிங்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன்? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா சுருக்குதல். அப்போ இந்த சுருக்குதல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இது அரித்மேட்டிக். ஸோ சுருக்குதல், அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன எளிய கணக்குகள் இருக்கும், சில பின்னத்தை வந்து சுருக்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ். ஆப்டிடியூட்னா கொஞ்சம் திறனறி வினாக்கள். அப்படின்னா இப்போ நீங்கள் அரித்மேட்டிக்கில் வந்து ஒன்லி கேல்குலேஷன்ஸ் தான், ஒரு பின்னத்தை எப்படி கூட்டுறது இல்லை இது எப்படி சுருக்கிறது. அப்போது அந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேத்தமேட்டிக்கல் கணக்கீடுகள், அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணக்கூடியது. ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து லாப நட்ட கணக்குகளாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கலாம், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கலாம். அப்போ கொஞ்சம் திங்கிங் தேவை. அதை பேஸ் பண்ணி அப்புறம் கணக்கீடுகள்ங்கிறது எல்லாத்துலேயுமே வரும். ரீசனிங்கில் கூட கணக்கீடுகள் வரும். கணக்கீடுங்கிறது ப்ளஸ் ஓடாத ஆப்ரேட்டர்ஸ், என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் என்னது ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் ரூட். அப்போ பவர்னு சொல்லக்கூடியது, பவர்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பின்னங்களை அது கூட்டுதல்லே வந்துடும். பின்னங்கள் அப்படிங்கிறது பின்னங்களை கூட்டுறதுன்றது தெரியணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ரேட்டர் 4 ஆப்ரேட்டர்ஸ் தான் பேசிக்கானது. இன்னும் ரொம்ப சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான். என்னது ஃபஸ்ட்டு வந்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். இந்த ப்ளஸ்ஸில் இருந்தால் எல்லா ஆப்ரேட்டருமே வரும். நெகட்டிவ்ங்கிற ஆப்ரேட்டர் என்னதுன்னா அதே ப்ளஸ் தான். இப்போது 4லேருந்து 3 கழிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான், 4லேருந்து -3 கூட்டுறதுங்கிறது ஒன்று தான், சரியா? ஸோ அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது வந்தால் மைனஸ் வந்துடும். மல்டிப்ளிகேஷனே அதே தான். 7 8ங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7 8ங்கிறது எப்படின்னா 7 8ங்கிறது 7 8 தடவை எழுதணும், அல்லது 8 7 தடவை எழுதி ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் இருக்கே, அதோட தலைகீழி தான் என்னது அப்படின்னா என்னது டிவிஷன். அப்போ டிவிஷனுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான். 5ஆல் வகுக்கிறதும் ஒன்று தான், 1/5 வச்சு என்னது பெருக்கிறதும் ஒன்று தான், சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான், ரைட். பகா காரணிப்படுத்தல். ஆமாம், பகா காரணிப்படுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லா எண்களுக்குமே வரக்கூடியது. எல்லா எண்களையுமே அது பின்னாடி பார்க்கலாம், பகா எண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை காரணிப்படுத்துதல். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த எண்ணையும் ப்ரைம் நம்பராக எழுத முடியும், அதனால தான் அது ப்ரைம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கேன். ஸோ வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நார்மலாக வைப்போம். நிறைய பேருக்கு பேசிக் மேத்ஸ் பேசிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு தடவை பார்த்திக்கங்க. மற்றவங்களுக்கு ஏன்னா கணிதம் வந்து அடிப்படையே சில சமயம் தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை மறந்து போயிருக்கோம், இல்லை கணக்குனாவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வகுப்பே. இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ப்ளஸ் அப்படின்னா தமிழில் என்னது கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அடிஷன். ஸோ மொத வந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அடிஷனாக தான் இருக்கும். அடிஷனை எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க? கற்காலத்து மனிதர்கள்லாம், அந்த காலத்து மனிதர்கள்லாம் அடிஷனை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? இப்போ கூட்டல் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் ஒரு மாடு வச்சுருப்பாங்க,
சரிங்களா? ஃபஸ்ட்டு கூட்டில் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா எங்கே வச்சுருப்பாங்க சொல்லுங்கள். நீங்கள் கற்கால மனிதர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வளர்த்தவங்க மாடு வச்சுருப்பாங்க. சரிங்களா? மாடு வளர்த்துருப்பாங்க, நாயை வீட்டில் வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ மாடு வளர்த்துருப்பாங்க. இப்போ பகல்லலாம் மேய விட்டுட்டு நைட்டு கொண்டாந்து கட்டியிருப்பாங்க. அப்போ நைட்டு கொண்டாந்து கட்டியிருக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு 5 மாடு இருக்குது 6 மாடு இருக்குன்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்துட்டோமா அப்படின்னு பார்க்கணும். எல்லா மாடுகளுமே வந்துருச்சா, எல்லா மாடுகளையுமே கொண்டாந்துட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்களையே தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது கல்லில் கூட எண்ணியிருப்பாங்க, கல் கூட வச்சுருந்துருப்பாங்க. அந்த எத்தனை மாடு இருக்கோ அத்தனை கல்லை இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாடு உள்ளே போகும்போது ஒவ்வொன்றா எடுப்பாங்க. கொஞ்சம் இதான உடனே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க லாங்குவேஜில் ஏதோ ஒரு மொழியில் அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த கவுண்டிங்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன தான் இந்த கவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சப்ட்ராக்ஷன் வந்திருக்கும். இப்போ கவுண்டிங் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி இதை நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்போது மனிதர்கள் யூஸ் பண்ணது என்னவாக இருக்கும் அப்படின்னா இயல் எண்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இயல் எண்கள் அப்படின்னா இங்கிலீஷில் எனக்கு என்ன பேர் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நான் ரொம்ப பேசிக்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி 1 2 3 அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்ம பூர்வக்குடி தமிழ் மக்கள் 1 2ன்னு சொல்லியிருப்பாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்கள் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கக்கூடியது. இன்ஃபைனைட்டுங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுக்கு முடிவே கிடையாது. சரியா? முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். இதில் குறைந்தபட்சம்ங்கிறது 1, 0 கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போல்லாம் 0லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. 0 யார் கண்டுபிடிச்சதுங்கிறதே ஒரு பெரிய டிஸ்பியூட்டட். ஆனால் ஒன்று மட்டும் ஷியோர், 0 கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்தியன்ஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது எந்த இந்தியன் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பௌதாயனான்னு சொல்லுவாங்க, சில சமயம் ஆரியபட்டான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பட் இன்ன வரைக்கும் அன்னோன் இந்தியன் அப்படிங்கிறது தான் ஓரளவு இருக்குது. இந்தியன்ஸ் அவ்வளோதான். 0வை கண்டுபிடிச்சி இந்தியன்ஸ். சில சமயம் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு ஆரியபட்டான்னு கேட்டாங்கன்னா ஆரியபட்டா போட்டுருங்க. சரிங்களா? ஆரியபட்டா அப்படிங்கிறத நீங்கள் போட்டு. ஸோ இயல் எண்கள் அப்போது இந்த 1 2 3 4 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது இயலெண்கள் அப்படிங்கும்போது அப்போ இந்த இயலெண்களை வச்சாலும் ஆப்ரேஷன்ஸ். இந்த பக்கம் இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த வீட்டில் ஒரு 4 ஆடு இருக்குது, இன்னொரு வீட்டில் 3 ஆடு இருக்குது. இது ரெண்டையும் அவங்க வெளியே போகிறாங்க, இதை ரெண்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போதோ, இல்லை ரெண்டையும் சேர்க்கும் போதோ, இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஆடுகளோ மாடுகளோ வாங்கியிருக்கும் போதோ என்ன தேவை இருக்குது அப்படின்னா அப்போது அவங்களுக்கு தேவை அடிஷன். அப்போது இதில் இப்போ நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது எண். இதை எண்ணுன்னு சொல்லுவோம். எண் அப்படின்னா என்னதுன்னா எண்ணுங்கிறது ஒரு செட்டுன்னு அர்த்தம். செட்டுன்னா என்னது? கணம். இப்படி போடுவோம் நார்மலாக கணம். அப்போ அந்த கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 உறுப்புகள். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா எண்ணிலடங்கா உறுப்புகள் இருக்குது. இதே ஒரு கணங்களில் 2 3 5ன்னு போட்டேன்னா 3 உறுப்புகள் இருக்கும் அர்த்தம். இங்கே எண்ணிலடங்கா உறுப்புகள் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த எண்ணுங்கிறது இந்த செட். ஸோ ஒரு செட்டுக்கு ஒரு பேர் வைப்போம்ல, ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது 1 2 3 4 5. சரிங்களா? ஓகே. அப்போது இந்த 1 2 3 4 5ன்னு இருக்கா? அப்போது இதில் இருக்கக்கூடிய எதையாவது எண்ணெய் எடுத்து கூட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு எண்ணெய் எடுத்து கூட்டுறேன். ஏதாவது 2 நம்பர் எடுத்து 7 + 6 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 13. இந்த 13 இதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? உள்ளே இருக்கும். அப்போது ஒரு இயலெண்களில் ஏதாவது 2 எண்களை எடுத்து கூட்டினோம்னா அது கண்டிப்பாக உள்ளே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கும். எந்த எண்ணை எடுத்து வேணாலும் கூட்டுங்க, இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எந்த எண்களை எடுத்து பெருக்கினாலும் அதனுடைய விடை உள்ளே இருக்குமா இருக்காதா? யோசிங்க, கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறது தான் சொல்லிகிட்டே வரேன். மேத்ஸில் அப்படியே சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறதில் ஏதாவது இது இப்படி இருக்கலாமே சார், எப்படி சார் வரும், அந்த வகையத்தில் தான் யோசிக்கணும். இப்படி இருந்தால் வராதே சார், அதுதான் யோசிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியம். ரைட்? ஸோ
எதையாவது 2 நம்பரை எடுத்து பெருக்கிறது உள்ளே வருமா? ஸோ அப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேத்ஸில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை போடும். இப்படின்னா என்னதுன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது ஏதாவது 2 நம்பர் எடுத்துங்களேன். எக்ஸுங்கிற ஒரு நம்பர், ஒய்ங்கிற ஒரு நம்பர். இது ரெண்டும் எதுக்குள்ளே இருக்குது? எண்ணில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எண்ணுக்குள்ளே இருக்கிற ஏதாவது 2 நம்பர். ஸோ அப்போ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது எதுக்குள்ளே தான் இருக்கும்? எண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸும் இன்ட்டு ஒய்யும் எங்கே தான் இருக்கும்? எண்ணுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுதுறது வார்த்தைகளை இந்த மாதிரி வார்த்தைகளாக இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் எக்ஸாம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு போட்டித் தேர்வுலையும் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் அந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்னா இதோட மீனிங் என்ன தெரியுமா? பிலாங்ஸ் டூன்னு அர்த்தம். இதனுள் இருக்கிறது. தமிழில் சொல்லிருக்கேன்னா இதனுள். இதோட மீனிங் என்னன்னா எதையாவது 2 எண்ணை எடுத்து கூட்டணும்னா அது ஒரு நேச்சுரல் நம்பர். 2 இயலெண்களின் கூடுதல் இயலெண்கள். கரெக்டா? கரெக்டு. 2 இயலெண்களின் பெருக்கல் இயலெண்களா? கரெக்டு. அப்போ ப்ளஸ்ஸை முடிச்சிட்டோம், மல்டிப்ளிகேஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வர போகிறது என்னதுன்னா மைனஸுக்கு இந்த மாதிரி வருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதையாவது இப்போ நான் சொல்கிறேன், இது கரெக்டாக இருக்குமா பாருங்கள். எதையாவது 2 நம்பர் எடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நேச்சுரலாக இருக்குமா? எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி போனாங்கன்னா இன்னொரு வார்த்தை போடுவாங்க, ஃபார் எவ்வரி. இந்த மாதிரி வார்த்தை இது மாதிரி சிம்பிள் போட்டிங்கன்னா ஃபார் எவ்வரின்னு அர்த்தம் மேத்ஸில். ஃபார் எவ்வரி இதை கூட ஒரு தடவை ஆப்டிடியூட் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஃபார் எவ்வரி அப்படிங்கிற மீனிங். ஃபார் எவ்வரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா எண்களுக்கும் பொருந்தணும். ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் பொருந்ததுன்ட்டு சொல்லிடக்கூடாது. இப்போ 5 3 கழிச்சா எவ்வளோ வரும்? 2. 2 இருக்குது சார், உடனே முடிவு. என்றைக்குமே மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சரின்னு சொன்னீங்கன்னா திஸ் ஷுட் பி ட்ரூ ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ். எல்லாத்துக்குமே ட்ரூவாக இருக்கணும். சிலதுக்கு மட்டும் ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லுவோம் மேத்தமேட்டிக்ஸில். மேத்தமேட்டிக்ஸில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயே அப்படி தான். ஒருத்தர் நல்லவன்னு சொன்னதுன்னா எல்லாமே நல்லவனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 எண்களை நீங்கள் எந்த 2 எண்களை எடுத்து கூட்டினாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. எந்த 2 எண்களை எடுத்து பெருக்கினாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும், மாற்றம் கிடையாது. ஆனால் சில சமயம் கழிச்சோம்னா எல்லா நேரத்திலும் இருக்கணும் அவசியம் கிடையாது. நிறைய நேரத்தில் ஒரே ஒரு தடவை இல்லைன்னா கூட இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்போ 1000 தடவை சரியாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தடவை அது சரியில்லை அப்படின்னா அப்போ அது சரின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஆஷா சொன்ன மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்குது. இப்போ கௌதமா சொல்லியிருக்கிறாங்க, முகில் சொல்லியிருக்கிறாங்க. 2 நம்பர் எடுத்து கழிச்சு பாருங்களேன். 5 கழிச்சிங்கன்னா அவ்வளவு 0. அப்போ இங்கே பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணணும். என்ன சொன்னீங்களா? இப்போ எக்ஸும் ஒய்யும் எண்ணில் இருக்குன்னு சொல்ல உடனே என்ன அசீவ் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னா அப்போ எக்ஸும் ஒய்யும் வேறு எண்களை தான் அப்படின்னு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மேத்தமேட்டிக்ஸில் எப்போவுமே சில விஷயங்கள் இதாக இருந்ததுன்னா நீங்களாக புதுசாக அசீவ் பண்ணிக்கூடாது. அங்கே வேறு எண்கள்னு சொல்லவே கிடையாது. ரெண்டுமே ஒன்றா கூட இருக்கலாம். அப்படி வேறு எண்களாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க, டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருவாங்க. அது இல்லாத வரைக்கும் நீங்கள் எதுவுமே மேத்தமேட்டிக்ஸ்லாம் அசீவ் பண்ணிக்கூடாது. உங்கள் மைண்ட் எப்போ இருக்கணும், எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னா எக்ஸும் ஒய்யும் சேமாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண், அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க சொல்கிற மாதிரி 8 கழிச்சிங்கன்னா 0, 1 கழிச்சிங்கன்னா 0. அந்த 0ங்கிறது இங்கே இல்லை. அப்போது மக்களுக்கு 0ங்கிற ஒரு எண் இப்போ தேவைப்படுது. ஒன்றும் இல்லைங்கிறது 0. என்கிட்ட 8 ஆடு இருந்துச்சு, 8 ஆடையுமே விற்றுட்டேன். இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு எத்தனைன்றதுக்கு சொல்லணும்ல. அப்போ எத்தனை இருக்குது? ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லைங்கிறத மேத்ஸில் நம்ம என்னென்னு 0ன்னு சொல்லுவோம். அப்போ 0ங்கிற கான்செப்ட் இப்போ வருது. அப்போ 0ங்கிற கான்செப்ட் வருது. அப்போ 0ங்கிற கான்செப்ட் வர்றதுனால அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஒரு முழுமை அடைஞ்சிருது. முழுமை அடைஞ்சது அப்படிங்கிறதுனால டபிள்யூங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? முழு எண்கள். ஸோ இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். திரும்ப சொல்கிறேன், நான் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன்லாம் நினைக்க வேணாம். ஒவ்வொருக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. கட்டுறது கையளவு கூட கிடையாது, கை மண்ணளவு கூட கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் அதனால தான் நான் பேசிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கேன்.
இப்போ வித்யா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஃபார் எவ்வரி நொட்டேஷன் யூசேஜ் நேச்சுரல் நம்பரில் வருமா சார்? ஃபார் எவ்வரி நொட்டேஷன் யூசேஜ் நேச்சுரல் இல்லை, எவ்வரி நொட்டேஷன் யூசேஜ்னால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது எனக்கு கரெக்டாக தெரியலை, இருந்தாலும் நீங்கள் இதுவான்னு கேட்டு சொல்கிறேன். சரி, எவ்வரி அதெல்லாம் அதை பற்றி நான் வரவே இல்லை. இப்போதைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நேச்சுரல் நம்பர். இன்னும் டெசிமலோ அதெல்லாம் இன்னும் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ எவ்வரி நொட்டேஷன், ஒரு நொட்டேஷன் வந்து எல்லாமே அது நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அது ஹோல் நம்பர்னு எப்படி மென்ஷன் பண்ணலான்னு அர்த்தம். வெறுமனை ஒரு எண் அப்படின்னாவே நம்ம உடனே என்ன நினச்சிக்குவோம், ஒரு எண் சொல்லுங்க அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், எண்ணுங்கிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு ஒரு எண் சொல்லுங்க அப்படின்னா 5, 10, 15ன்னு சொல்லுவோம். எண்ணுங்கிற √2ன்னு கூட சொல்லலாம், பையனு கூட சொல்லலாம், 3.148ன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எண் அப்படின்னா நம்ம எப்போவுமே அடிச்சுக்குவோம், எண்ணுனா 4, 1, 2, 3 அப்படி தான் கிடையாது. எண் அப்படின்னா எல்லாமே, அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு முழுமை அடைகிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0வை சேர்த்துட்டோம். அப்போ 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சேர்த்துட்டோம். ஸோ இந்த செட் இருக்குல்ல, இந்த கணத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள்னு பேர். கணம்னா என்னது? 2 சொல்லினாவா 3 சொல்லினாவா? 3 சொல்லினா. 2 சொல்லினானா கியூப் பண்ணுவோம்ல, அது வரும், அது பின்னாடி பார்க்கலாம். கணயன். இங்கே பாருங்களேன், இங்கே 2 நம்பரை, எந்த 2 எண்களை எடுத்தாலும் 2 நம்பரை கூட்டினாலும் உள்ளே இருக்கும், பெருக்குனாலும் உள்ளே இருக்கும், கழிச்சா எப்பவும் இருக்காது. ஏதாவது 2 நம்பரை ஒன்றா கழிச்சா தான் இருக்கும். ஆனால் வேறு நம்பர் எடுத்து நான் கழிச்சுனா வராது, திரும்பவும் பிரச்சனை வரும். எனக்கு பாருங்களேன், 5ல் இருந்து இப்போ 5 - 10, 5ல் இருந்து 10 கழிக்கிறேன். 5ல் இருந்து 10 கழிக்கிறேன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது 5 ரூபா, 10 ரூபா போய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா 5 ரூபா என்னது? கடன். சரிங்களா? அந்த கடன்றது தான் மைனஸ். சரிங்களா? ஸோ அப்போ -5ன்னு வருது. இப்போ 0 நேச்சுரல் நம்பரான்னு கேட்குறாங்க. 0 நேச்சுரல் நம்பரா? கிடையவே கிடையாது. 0 வந்து இயலெண்கள் கிடையாது. 0 எதில் வரும்? முழு எண்களில் வரும். 0 இயலெண்கள் கிடையாது, இயலெண் கிடையாது. அப்போ பாருங்க, திஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு W இப்படி போட்டிங்கன்னா பிலாங்ஸ் டு அர்த்தம், இதில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோடு போட்டிங்கன்னா இதில் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து இதில் இல்லை. அப்போ இன்னும் நமக்கு தேவைப்படுது. அப்போது இப்போ தான் என்னதுன்னா, இந்த மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே முன்னாடி என்ன போட்டிருக்கு நம்பர், இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் போட்டிருக்கோம், அப்படி என்ன சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ளஸ், அதாவது +4ன்னு சொல்லலாம், அல்லது வெறுமனை 4ன்னு சொல்லலாம். வெறுமனை ஒரு நம்பரை கொடுத்தா முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அது மட்டும் கிடையாது, ஒரு நம்பர் வெறுமனை இருந்ததுன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் குழப்பிக்க வேணாம். இருந்தாலும் இப்போ ஒரு நம்பர் 4ன்னு இருந்தது அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். 4 அப்படின்னா கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அந்த டினாமினேட்டருங்கிற கான்செப்டுக்கு அப்புறம் வரேன். அப்போ நமக்கு எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படுது. அப்போது இதற்காக என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரெஞ்சில் இதுக்கு பேர் ஜுலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது இசட்னு நோட் பண்ணுறாங்க. மேத்தமேட்டிக்ஸில் இசட் இன்டீஜர்ஸ்க்கு ஐன்னு நோட் பண்ணுறத விட ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் என்ன அப்படின்னா இசட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. இசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? முழுக்கள். ஸோ எப்படி எண்கள் வந்திருக்கு அப்படின்னா ஒரே நாள்லேயே எல்லா எண்களும் வந்திருக்காது. ஆரம்பத்தில் வந்திருக்குது இயல்பாக வந்திருக்கக்கூடிய முதல் எண் என்னதுன்னா இயலெண்கள். நேச்சுரலாக அதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். அதனால தான் அதை நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே படிப்படியாக தான் வந்திருக்கும். எதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமே படிப்படியாக மட்டும்தான் நடக்கும். அது உங்களுக்கும் இருந்து எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் படிப்படியாக தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். எடுத்த உடனே ஒரே நாள்லேயே நீங்கள் ஜிகேல மாஸ்டர் ஆக முடியாது, எதுலேயும் மாஸ்டர் ஆக முடியாது. படிப்படியாக படிச்சிங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதத்தில் நிறைய உங்களுக்கு அந்த இது தெரியும், வித்தியாசம் தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இசட் அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ், முழுக்கள். அப்போ இந்த முழுக்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு செட்டு. 0, 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1, -2, -3ன்னு போயிட்டுருக்கும். இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். சரிங்களா? நீங்கள் லைன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? ரியல் லைன் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம்.
இது மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஸ்கூலில் இது மாதிரி பார்த்துருப்பீங்க பாருங்க. ரைட். இது மாதிரி எண் கோடுகள்லாம் ரைட். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை 0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் என்ன சொல்லுவோம் 1, இந்த பக்கம் என்ன சொல்லுவோம் 2, இந்த பக்கம் என்ன சொல்லுவோம் 3. இசட்டுங்கிறது எதனால் வந்துச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை ஜெக்லான் ஜெக்லன் அப்படிங்கிற அந்த வார்த்தையால் தான் இசட்டுங்கிறது வந்தது. ஸோ -1 -2 -3 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பக்கமும் இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருக்கும், இந்த பக்கமும் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ இது வந்து எண் கோடு நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த 3க்கு அப்புறம் 4 வரும். அப்புறம் சில வார்த்தைகள் சில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். முன்னின்னு சொல்லுவோம். முன்னின்னா என்னதுன்னா முந்தைய எண், ப்ரீடியசஸார். சக்சஸார்னா என்னதுன்னா அடுத்த எண். அடுத்த எண். இப்போ 4க்கு அடுத்த எண் என்ன? 4க்கு அடுத்த எண் 5. 4க்கு முந்தைய எண் என்னது? 4க்கு முந்தைய எண். அப்போ சக்சஸார், ப்ரீடியசஸார். ப்ரீடியசஸார்னா என்னதுன்னா முன்னி. இப்போ ஒன்று சொல்லுங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், பேசிக் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இயலெண்களில் எல்லா எண்களுக்கும் அடுத்த எண் உண்டு, சரியா? இயலெண்களில் எல்லா எண்களுக்கும் அடுத்தது உண்டு, அடுத்த எண் உண்டு. There is a successor for every natural number. கரெக்டா? கரெக்டா இல்லையா? யோசிங்க, கொஞ்சம் யோசிக்கணும். காலங்காத்தால யோசிக்க முடியாதா? சரியா? பேசிக்கான விஷயம் தானே. இயலெண்களில் எல்லா எண்களுக்கும் அடுத்ததாக ஒரு எண் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா தம்ம? நான் அடுத்த எண் இருக்குன்னு நான் எப்போ நான் சொல்லியிருக்கேன். திரும்ப இது எல்லா எண்களுக்கும் பொருந்தணும், எந்த எண்ணாக இருந்தாலும் பொருந்தணும். 1,47,055 அடுத்த எண் இருக்குமா இருக்காதா? அதோட 1 கூட்டினீங்கன்னா அடுத்த எண் கிடைக்கும். எப்போவுமே 1 கூட்டினீங்கன்னா அடுத்த எண் கிடைக்கும். இயலெண்களில் 1 கூட்டினீங்கன்னா அடுத்த எண் கிடைக்கும். இயலெண்களில் 1 கழிச்சிங்கன்னா என்னது? முந்தின எண் கிடைக்கும். அதே மாதிரி இயலெண்களில் எல்லா எண்களுக்கும் முன்னி உண்டு, கரெக்டா? முன்னினா என்னது? ப்ரிடிசஸார் கண்டிப்பாக உண்டு, கரெக்டா? கிடையாது, தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தப்பு. ஏன் அப்படின்னா 1ங்கிற நம்பருக்கு மட்டும் முந்தின எண் கிடையாது. ஏன்னா 1 தான் ஃபர்ஸ்ட் எண்ணே. 1க்கு அடுத்த எண் உண்டு, 2க்கு அடுத்த எண், 2க்கு முந்தின எண் 1, 1க்கு மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். நம்ம பேசிக்கான விஷயத்தில் தான் எக்ஸாமில் தப்பு பட்டுருவோம், சரிங்களா? இதே இப்போ பாருங்களேன், ஹோல் நம்பர்ஸ் வாங்க. முழு எண்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா எண்களுக்கும் முன்னியும் உண்டு, முந்தின எண்ணு உண்டு, அடுத்த எண் உண்டு, சக்சஸார் உண்டு, ப்ரிடிசஸார் உண்டு. 0ங்கிற நம்பருக்கு மட்டும் என்ன கிடையாது? அதுக்கு முந்தின எண் கிடையாது. ஏன்னா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முழுக்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னியும் பிந்தி எண்ணும் கண்டிப்பாக உண்டா அப்படின்னா எல்லாத்துக்கும் உண்டு. இதில் பாருங்கள், எந்த எண்ணை எடுத்துட்டாலும் அதுக்கு முந்தின எண்ணை கண்டுபிடிக்கலாம், அதற்கு அடுத்த எண்ணையை கண்டுபிடிக்கலாம். முந்தின எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கூட்டணும், முந்தின எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கழிக்கணும், அடுத்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கூட்டணும். அது இதுக்கு மட்டும் தான் பொருந்தும். பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ரியல் நம்பர்ஸ்க்குலாம் அந்த கான்செப்டே வராது. ரியல் நம்பர்ஸில் அடுத்த எண்ணெலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இந்த லைன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இன்னொரு கான்செப்டையும் யூஸ் பண்ணிடுறோம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? தமிழில் என்னது டிஃபரன்ஸ்னா? டிஃபரன்ஸ்னா என்னது தமிழில்? வித்தியாசம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் என்ன வேணாலும் கேளுங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, பிகாஸ் 0 முழு நம்பர், 1 நேச்சுரல் நம்பர். ஓகே. வேறுபாடு. டிஃபரன்ஸ்னால் நார்மலாக வித்தியாசம். இப்போ ஒருத்தரோட சம்பளம் அங்கே பாருங்கள். இப்போ ஏயோட சம்பளம் 10,000 ரூபா, பியோட சம்பளம் 15,000 ரூபா. ஏக்கும் பிக்கும் சம்பள வித்தியாசம் எவ்வளவு? பேசிக்காக தான் இருக்கும், ஆனால் முக்கியமான கான்செப்ட் இது. ஏயோட சம்பளம் 10,000 ரூபா, பியோட சம்பளம் 15,000 ரூபா. ஏக்கும் பிக்கும் சம்பள வித்தியாசம் எவ்வளவு? இதான் நான் கேட்குறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தயர் சேலரி ஆஃப் ஏ அண்ட் பி? எவ்வளவு? 5,000. ஸோ ஏக்கும் பிக்கும் சம்பள வித்தியாசம் 5,000 ரூபா. பிக்கு ஏக்கு சம்பள வித்தியாசம் எவ்வளவு?
சொல்லுங்கள். பிக்கும் ஏக்கும் சம்பள வித்தியாசம் என்னது? அதே 5000 தான். இந்த மைனஸ் எல்லாம் குழப்பிக்கூடாது. அவங்க 2 பேர்த்துக்கு வயசு வித்தியாசம் 2 அப்படின்னா எப்படி இருந்தாலும் 2 தான். சரியா? ஏக்கும் பிக்கும் வயது வித்தியாசம் 2 தான். அப்போ வித்தியாசம் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். வித்தியாசங்கிறது எப்போவுமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஜீரோவாக இருக்கலாம். எப்போ ஜீரோவாக இருக்கலாம்? 2 பேருமே ஒரே சம்பளம் வாங்கினாங்கன்னா 0 ஆகிடும். சரியா? 2 பேரும் ஒரே வயசாக இருந்தால் வயது வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ வயது வித்தியாசங்கிறது எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னா, பாசிட்டிவ் அப்படின்னா என்னது? மிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மிகையன். மிகையன்னா பாசிட்டிவ். தமிழில் வந்து பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம்ல, பாசிட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? மிகைனா என்னது? நெகட்டிவ்னா என்னது? குறையன். ஸோ மேத்ஸ் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், நோட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிக்கங்க. உங்கள் மேத்ஸ் நோட்டில் ரொம்ப நெருக்கிலாம் எழுதாதீங்க, தள்ளியே எழுதுங்க. எப்போவுமே எந்த நோட்ஸ் எடுத்தாலுமே ஒரு கால்வாசி உங்கள் நோட்டில் பேஜை விட்டுருங்க. பின்னாடி ஆட் பண்ணுறது வரும், நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு வரும். அதனால் அதிலெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. எந்த நோட்ஸ் எப்போ எடுத்தாலும் சரி ஒரு கால்வாசி கொஞ்சம் விட்டுறணும், இல்லை தள்ளி எழுதணும். இடையில தள்ளி எழுதுனீங்கன்னா இருக்கும். சில பேர் ஒரே இந்த டைரியை ஒன்று எடுத்துக்குவாங்க, ஒரு டைரியை ஒரு 8ஆ 30ஆ பிரித்து கண்ணுக்கே தெரியாத மாதிரிலாம் எழுதுவீங்க. அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ மிகை, குறை, டிஃபரன்ஸ். சரியா? இப்போ இந்த நெகட்டிவெல்லாம் வந்ததுனால தான் இன்னொரு கான்செப்ட் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இதே இப்போ இன்டீஜர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இதே இன்டீஜர்ஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ இன்டீஜர்ஸில் எதையாவது 2 நம்பரை எடுத்துட்டு அது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது இன்டீஜர்ஸில் இருக்குமா? இம்ப்ளைஸ் அப்படின்னா இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்குமா? முழுக்கல்ல இருக்க ஏதாவது 2 நம்பரை எடுத்துட்டு அதை 2 நம்பரை கழிச்சோம்னா கண்டிப்பாக ஆன்சர் உள்ளே தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே தான் இருக்கும். இது ஆல்வேஸ் ட்ரூ. நான் எப்போவுமே மேத்ஸில் ட்ரூ அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ட்ரூவாக இருக்கணும். ஒரு நேரத்தில் ட்ரூ சார், பல நேரத்தில் ட்ரூ சார், ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது. சரியா? இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதே முழு எண்களில் இப்போ பாருங்கள், ப்ளஸுக்கு பிரச்சனை இல்லை, மைனஸுக்கும் பிரச்சனை இல்லை, பெருக்கலும் வந்துடுது. எதை பெருக்கினாலும் வந்துடும், எதை கூட்டினாலும் இதுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் ஒன்று தான் என்ன அப்படின்னா, இப்போ தான் மக்கள் வந்து டிவிஷன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. எதையாவது 2 நம்பரை, இப்போ வகுத்தல் அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ தான் வகுத்தல்ங்கிறத யூஸ் பண்ணுறேன். வகுத்தல் வரும்போது பிரச்சனை வரும். இப்போ 4/3 அப்படின்னா இதை எப்படி எழுதுவோம்? நம்ம 4/3 வரும். 4/3 இசட்டில் இருக்கா இல்லையா? இல்லை, 4/3லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து பின்னங்கிறதுலாம் வரவே இல்லை இன்னும். அப்போது இது கிடையாது. அப்போ டிவிஷன் வந்து இதுக்குள்ளே வராது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தெரியுமா? எதையாவது 2 நம்பரை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எதையாவது ஒரு செட்டுங்கிறது எனக்கு என்னென்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இந்த எக்ஸையும் குழப்பிக்கூடாது. இது ஒரு செட்டுங்கிறதுக்கு இது எக்ஸ். அப்போ எதையாவது ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அந்த 2 நம்பருக்கும் ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ப்ளஸ் போட்டு, ஏன் இப்படி மேத்ஸில் இப்படி போடுவோம், ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போட்டால் அது ஆப்ரேஷன் அர்த்தம். அது என்ன வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது எக்ஸாம்பிளே கேட்டிருந்தாங்க ஒரு தடவை, நான் அது சொல்கிறேன் பாருங்க. இது வந்து கண்டிப்பாக எக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. தமிழில் அதுக்கு என்ன பேர்? அடைவு பண்பு அப்படின்னு பேர். போர்ட் மாஸ், பிட் மாஸ்லாம் அப்புறம் வரேன் மெதுவாக வரேன், அதை பார்ப்போம். இதுக்கு அடுத்து அதை பார்ப்போம். சரியா? இதுக்கு பேர் அடைவு பண்புன்னு அர்த்தம். அடைவு பண்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையாவது 2 எண்களை ஒரு செட்லேருந்து எடுக்கிறேன், ஒரு கணத்துலேருந்து எடுக்கிறேன், அது 2ஐயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன்னா அந்த ஆப்ரேஷன் அதுக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்பிசியில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க தெரியுங்களா? அந்த ஆப்ரேஷன் வச்சு நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க தெரியுங்களா? a²
மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்படி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. this comes under aptitude as well as reasoning அல்லது பியூர் arithmeticலே இது வந்துடும். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்றால் கண்டுபிடிங்க. என்றால் எவ்வளவுன்னு கேட்பாங்க. வாட் இஸ் ஆன்சர்? சிம்பிளான கொஸ்டின். இது மாதிரிலாம் கேட்பாங்க. இது பேங்க் எக்ஸாமில் கூட கேட்பாங்க, எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. அப்படின்னா நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எப்படி வரையறுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வரையறுத்துருக்காங்க. அப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் அ வேல்யூ? இங்கிலீஷில் போடுறதுன்னா அதுதான். இஃப் a plus b, a plus இந்த ஆப்ரேட்டர் a ஆப்ரேட்டர் b ஈக்குவல் டு திஸ் ஒன், தென் இதன் மதிப்பு என்ன, தென் ஃபைண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் கரெக்டாக பண்ண தரணும். ஸோ அப்போ இது எவ்வளவு அப்படின்னா, அப்போ அஞ்சையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் பிஎஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ அதை கேல்குலேட் பண்ணணும். 25 மைனஸ் 9 ப்ளஸ் 1. அப்போ 26ல் 9 போச்சுன்னா எவ்வளவு? 17 ஆன்சர். ஸோ இதோட மதிப்பை கண்டுபிடிங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 2 ப்ளஸ் 8 கண்டுபிடிங்க. இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணால் 2 + 8ஓட மதிப்பு என்ன? ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து 26ன்னு கொடுத்துருக்கீங்க. வேறு யாராவது 26 தவிர வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? 10/11 சில பேர் கொடுத்துருக்கீங்க. 26 தவிர வேறு ஆன்சர் 90 கொடுத்துருக்கீங்க. 17 கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வருது? 17ஆ? சரி, 17 வருது, பார்க்கலாம். ஸோ அப்போது ஒருத்தர் கேட்டிருந்தாரில், இப்போ தான் நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன்ஸ் இருந்தால் கூட அதை எப்படி வந்து கரெக்டாக அந்த ஆப்ரேஷனை வந்து எப்படி வந்து நம்ம எந்த மாதிரி ஆப்ரேஷனை வந்து நம்ம போடணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எங்கேயுமே ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வரும். எல்லாமே ஒன்றா இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் தேவையில்லை. ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே வருது. எல்லாருக்குமே ஒரே விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் ரிசர்வேஷன் தேவையில்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகிறதுனால தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டே வருது. இப்போ ஒரு தேட்டருக்கு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா, ஒரு தேட்டரில் சீட் இருக்குது அப்படின்னா எல்லாரும் போனாங்கன்னா எல்லாரும் போய் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு பார்வை கொஞ்சம் குறைபாடு உண்டு. அவர் ஒரு சில இடத்துல உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அவரால் அந்த படத்தை பார்க்க முடியும். எங்கே உட்காந்தாலாம் தெரியாது. சில இடத்துல உட்காந்தா தான் தெரியும். முன்னாடி உட்காந்தா தெரியும், இல்லைனா பின்னாடி உட்காந்தா தெரியும். கிட்ட பார்வையோ தூர பார்வையோ அப்படி உள்ளவர். அப்போ மொதல் யாரை அனுப்புவோம் அப்படின்னா, அவரை அனுப்புவோம். அதுதான் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லக்கூடியது. எல்லாத்தையும் ஒன்றா அனுப்பிட முடியாது. ஸோ அவரை அனுப்புவோம். ஏன்னா அவர் குறைபாடு உண்டு, அவருக்கு தெரிந்த இடத்துல உட்காந்து, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா கணக்கோட இதே மாறி போயிடும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. என்னது அப்படின்னா, போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம், பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. அது பேசிக்காக தெரிஞ்சாகணும். இது தெரியாமல் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சொல்லுவாங்க, ஒரு 99% வந்து ஃபெயில்ஸ். இந்த கணக்கு சின்ன கணக்கு கொடுத்துட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 99% வந்து தப்பாக தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சில கணக்குகள்லாம் கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்களே பார்த்துருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கணக்குனா, இந்த மாதிரி ஒரு 10 + 5 8 ÷ 2
இந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த கணக்கை வந்து ஒன்லி இன்டெலிஜென்ஸ் தான் போட முடியும், அது பண்ண முடியும், இது பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த போர்டு. இதுக்கு என்ன ஆன்சர் என்ன? இதுக்கு சொல்லுங்கள், இதுக்கு ஆன்சர் என்ன? இப்போ இப்படி போட்டிருக்கேன்ல, இதுக்கு வாட் இஸ் த ஆன்சர்? 90யா? 19. சரி, எப்படி 19 வருது எனக்கு புரியவே இல்லை. 19 வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. சரியா? எப்படி 19 வருதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. 19. இப்போ சில பேர் 30 சொல்கிறீங்க, சில பேர் 6 சொல்கிறீங்க, 60 சொல்கிறீங்க, நான் 19 சொல்கிறீங்க. அதான். ஸோ அப்போ இது மாதிரி தான். இப்போ நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம போட்டால் இந்த மாதிரி ஆர்டர் போடுவோம். 10 + 5 என்னது? 15. அப்புறம் 8 ÷ 2 எவ்வளவு? 4. ஸோ 15 4. அப்போ நிறைய பேர் என்ன போடுவாங்க அப்படின்னா 60 அப்படிங்கிறது நார்மலாக போடுவாங்க நிறைய பேர். பட் 60ங்கிறது இங்கே தவறு. அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கணும். நான் திரும்ப சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னது? மைனஸு, அதுக்கப்புறம் என்னது? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் அந்த ஆர்டர் எவல்யூஷனில் வந்தது. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி இருந்து அப்படியே வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எது கொடுப்போம்? ஃபஸ்ட்டு டிவிஷன். டிவிஷனுக்கு அப்புறம் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்னது? ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த ப்ளஸ்ஸு மைனஸில் கொஞ்சம் வெறும் ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அங்கேயும் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி போடுறது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அப்போது அதே மாதிரி தான் இங்கேயும் இது எப்படி போடுறோம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்ட் மாஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை போட்டிங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து நீங்கள் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக குறிச்சிருப்பாங்க. போர்ட் மாஸ் அல்லது என்னது பிட் மாஸ். போர்ட் மாஸ் ஒரு அக்ரானிம். அக்ரானிம் அப்படின்னா என்னது? வாட் இஸ் அக்ரானிம்? அக்ரானிம்னா எந்த அப்ரிவேஷனையும் நம்ம அக்ரானிம் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரானிம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ரிவேஷன் தான், சுருக்கி எழுதுறது தான். ஆனால் அதை என்ன பண்ணுவோம்? ஒரு வார்த்தையாகவே சொல்ல முடியும். ஒரு வார்த்தையாகவே சொல்ல முடிகிற சுருக்கி எழுதுறதுக்கு பேர் தான் அக்ரானிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேர்டாக சொல்லலாம். எந்தெந்த அப்ரிவியேஷன் எல்லாம் ஒரு வார்த்தையாக சொல்ல முடியுமோ அதுக்கு பேர் அக்ரானிம் இங்கிலீஷில். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சொல்லியிருக்காங்க செயில். செயிலுங்கிறது அக்ரானிம். செயில்னா என்னது? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆவடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டெப்போ ஆஃப் இந்தியா. எய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். விப்ஜிஆருங்கிறது வார்த்தை ஒவ்வொன்றும். டபிள்யூனா என்னது? அமுல் அப்படின்றாங்க விஜயலக்ஷ்மி. ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ. யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். டிஆர்டிஓ வராது அக்ரானிமில். டிஆர்டிஓ நம்ம வார்த்தையாக சொல்ல மாட்டோம். டிஆர்டிஓ டிஎன்பிசி அக்ரானிமில் வராது. யூபிஎஸ்சி அக்ரானிமில் வராது. எஸ்பிஐ அக்ரானிமில் வராது. எஸ்பிஐ எல்டிடி அக்ரானிமில் வராது. சரியா? வார்த்தையாக சொல்லணும். டிசிஎஸ் அக்ரானிமில் வராது. அதான வார்த்தையாக சொல்கிறோம். டிசிஎஸ்ன்னு தான் சொல்கிறோம். நாசாவை என்ன சொல்கிறோம்? நாசான்ற வார்த்தையில சொல்கிறோம். ஒரே வார்த்தையில் NASAன்னு சொல்கிறத விட நாசா. இஸ்ரோ வந்து எதில் வராது? அக்ரானிம் தான். இஸ்ரோன்னு தானே சொல்கிறோம். தமிழ் எழுதும்போது கூட பாருங்கள் இஸ்ரோன்னு ஒரு வார்த்தையாக எழுதுவாங்க. சரிங்களா? பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். டாஸ்மாக் எதில் வரும்? அக்ரானிமில் வரும். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனி. சரிங்களா? டாஸ்மாகோட எக்ஸ்பான்ஷன். நிறைய பேருக்கு டாஸ்மாக் தெரியாது. சரியா? டாஸ்மாக் போகிறவனுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. போஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருந்தது. இவங்க போட்டிருக்கிறது வந்து போக்சோ. போக்சோங்கிறது என்னது? சட்டம். யாருக்கான சட்டம்? தேடப்படும் இல்லை.
குழந்தைக்கு மீது வன்முறை ஏவப்பட்டவர்கள் மீது போடக்கூடிய சட்டம். சரிங்களா? போக்சோ சட்டம். குழந்தை, அது கேர்ள் சைல்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? யாராக வேணாலும் இருக்கலாம். குழந்தை அப்படிங்கிறது சரியா? குழந்தை மீது, அது மேல் ஃபீமேலுங்கிறது ஓகே. சரிங்களா? ரைட். டிவிஎஸ்ங்கிறது அக்ரானிம், அப்ரிவேஷன். இது அக்ரானிம் கிடையாது. டிவிஎஸ் எப்படி சொல்லுவீங்க? டிவிஎஸ் அப்படி தான் சொல்லுவீங்க. எல்டிடி என்ன ஒரு அக்ரானிமில் வருமா? வராது. சரிங்களா? ரைட். அதுக்கு இப்போ வந்துடும், தெரிஞ்சுங்க. இது வந்து பேசிக்கான விஷயம். போர்ட் மாஸ், பெட் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் சொல்கிறோம். வாட் இஸ் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சரிங்களா? பி அப்படின்னா பிராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எவால்வேட் பண்ணுங்க. அப்போ பிராக்கெட்டுங்கிறது ஒரு ஆப்ரேஷன் கிடையாது. பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணி பண்ணுன்னு சொல்கிறான். பிராக்கெட்டுக்கே நம்ம நிறைய பேர் உண்டு தெரியுங்களா? இப்படி இருக்கிறத பேராந்தசிஸ்ன்னு சொல்லுவோம், இதை ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம், இதை வந்து பிரேசஸ்ன்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றும் சொல்லுவோம். தமிழில் இப்படி பேர் இருக்கும், பட் எப்படி இருக்குமான்னு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம்? அடைப்புக்குறி. தமிழில் இதுக்கு என்னது? அடைப்புக்குறி. அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து நார்மலாக சொல்லக்கூடிய பேராந்தசிஸ். இது இருக்கும். சுருள் அடைப்புக்குறி, பிரேசஸ் அப்படிங்க, சதுர அடைப்புக்குறி, சுருள் அடைப்புக்குறி அப்படிங்கிற மாதிரி. ரைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பிராக்கெட்ஸ். அவ்வளோதான். பிராக்கெட்ஸ்ன்னு சொல்லும்போது பிராக்கெட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நெஸ்டட் பிராக்கெட்னு வரும். பிராக்கெட்னா ஒரு பிராக்கெட் இருக்காது, பிராக்கெட்குள்ளேயே பிராக்கெட் வரும். இப்போ இந்த மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இது மாதிரி ஒரு பிராக்கெட்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ளே பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இந்த இல்லை இன்டீரியர் பிராக்கெட் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்றுக்குள் ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஸோ பிராக்கெட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து ஓன்னு சொல்லக்கூடியது. ஓ. அப்போ வாட் இஸ் ஓ அப்படிங்கிறது? ஸோ ஓ அப்படிங்கிறது ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இங்கே ஐ இருக்கு பாருங்க. ஐங்கிறது இண்டெக்ஸ், இண்டீசஸ். ஸோ ஓனா அல்லது ஆஃப்னு சொல்லலாம், அல்லது பவர் வரும். பவர் வரும். இப்போ பாருங்களா, ஆஃப்ங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்படி இப்படி ஒன்று வச்சு half of 20 அப்படின்னா என்ன அர்த்தம்? half of 20 எவ்வளவு? 10. அப்போ ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா half இன்ட்டு என்னது? 20. அப்போ இந்த இன்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த மல்டிப்ளிகேஷன் கிடையாது. சரியா? இது வேற மல்டிப்ளிகேஷன். இந்த ஆஃப்னு வர்றது இடத்துல போடுவோம்ல, ஆஃப்ங்கிற இடத்துல ஒரு பெருக்கல் போட்டிங்கன்னா அந்த பெருக்கலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த பெருக்கலுக்கு அப்புறம்? நார்மலாக உள்ள பெருக்கல். ஆஃப்னு வர இடத்துல. அல்லது இண்டீசஸ்னா பவர் இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 2^3 ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த 2^3 போய் பண்ணணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 2^3 × 5, உடனே 5 2 பெருக்கிடக்கூடாது. என்ன பண்ணணும்? 2^3 8ன்னு ஆக்கி அப்புறம் கொண்டு போய் 5ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ அந்த பவர், அடுக்கு. ஸோ ஓனா என்னதுன்னா அடுக்கு அல்லது ஆஃப்னு சொல்லக்கூடியது. ஆஃப்னா என்னது? ஆஃப் 20 அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதான் அந்த ஐ ஓ அதுக்குரிய வித்தியாசம். அடுத்து டி. டினா உங்களுக்கு தெரியும் என்னது? டிவிஷன். என்ன பண்ணணும்? வகுத்தலை பண்ணணும். வகுத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்கலுக்கு போகணும். அதை வகுத்தல் என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருப்பாங்களே எல்லா வகுத்தலையும் முடிக்கணும். இப்போ 4 வகுத்தல் இருக்குது சார், எப்படி போவீங்க அப்படின்னா, எப்போவுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டு போவீங்களா, ரைட்லேருந்து லெஃப்ட் போவீங்களா? கடைசிங்கிறது எது கடைசி? எப்போ வார்த்தையை கடைசின்னு சொல்ல முடியாதுல்ல, லெஃப்ட் ரைட்டு தான் பேச முடியும். கடைசினா இதுவும் கடைசி அதுவும் கடைசி தான். லெஃப்ட்லேருந்து ரைட்டா, ரைட்லேருந்து லெஃப்டா, எப்படி பண்ணுவீங்க? லெஃப்ட் டு ரைட்டு தான் பண்ணணும் எப்போவுமே. ரைட்டு லெஃப்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும். அது என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதுக்கு அடுத்து. மல்டிப்ளிகேஷன் நிறைய இருந்தாலும் லெஃப்ட்டில் இருக்க மல்டிப்ளிகேஷனில் தான் போயிட்டுருக்கணும், ரைட்லேருந்துலாம் வரக்கூடாது. அடிஷனும் அதே மாதிரி தான். சப்ட்ராக்ஷன் லெஃப்ட் ரைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன லெஃப்ட் ரைட்டுங்கிறது? இந்த பாருங்க, ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ இங்கே பாருங்கள்,
10 டிவைடட் பை 10 டிவைடட் பை 10 டிவைடட் பை 10. இப்போ கேட்குறாங்க வாட் இஸ் த வேல்யூ, வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மதிப்பு என்ன? எல்லாம் வகுத்தல் தான் போட்டிருக்கீங்க. ஆன்சர் என்ன? ஒன்றெல்லாம் வராது, ஒழுங்காக போடுங்க. வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லுவீங்க. 0வா? ஒரு ஆள் உடனே 0 போட்டுருவாங்க. ஒன்றுமே தெரியலைன்னா ஏதாவது 0 போட்டுற வேண்டியது. இதில் எப்படி 0 வரும்? 0 வரும். எப்போவுமே பாசிட்டிவ் எண்களாக தான் பண்ணியிருக்கேன், 0வே அது இல்லை சார். வெறும் பாசிட்டிவ் எண்களாலே ஒரு ஆப்ரேஷன் வரும்போது 0 வர சான்ஸே இல்லை. 0 வரணும்னா நெகட்டிவ் வரணும், இல்லைன்னா அந்த நம்பரில் ஒரு நம்பர் 0வா இருக்கணும், பெருக்கல்ல வரணும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? அப்போ நான் சொல்லியிருக்கேன் எங்கிட்ட இருந்து போகக்கூடாது, சரியா? எங்க இருந்து போகணும்? லெஃப்ட் டு ரைட். இங்கே லெஃப்ட்ல இருந்து ரைட். இதுதான் லெஃப்ட், இது ரைட். நம்ம எழுதுறதுக்கு ரைட். அப்போ எதை ஒவ்வொன்றா பண்ணுங்க, அர்ஜென்ட்டே கிடையாது. 10 10ஆல் வகுத்தா எவ்வளோ? 10 10ஆல் வகுத்த ஆன்சர் என்ன? 1. 1க்கு அப்புறம் அடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட எழுதிக்கங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து 1 10ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சரு? 1/10. 1/10 அல்லது 0.1ன்னு சொல்லுவோம். இப்போ 1/10 இன்னொரு 10ஆல் வகுக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்னா இது எப்படி வருது? 1/10 10. அப்போ 1/10 × 10. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1/100. ஸோ 1/100 தான் ஆன்சர். 1/100 தான் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து 0.01 அப்படின்னு எழுதுவோம். 0.01. ஸோ அப்போ அந்த போர்டு மாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஒரு இது கொடுத்தேன், அது என்ன சொல்லுங்கள், எனக்கு மறந்துட்டு அந்த நம்பர் சொல்லுங்கள். ஒரு கொஷின் கொடுத்தேன்ல இப்போ உங்களுக்கு. அது எவ்வளோ A²? அதை கொடுத்தேன்ல. இது என்னது? A² - B²? இல்லைப்பா, நிறைய கொடுத்தேனே ஆப்ரேஷன். 2A இல்லைம்மா, A + B × A + 2B டிவைடட் பை A. ஓகே. ஸோ இதை கொடுத்துருந்தேன். இதை கொடுத்துட்டு என்ன நம்பர் கேட்டிருந்தேன்? ஏக்கும் பிக்கும் என்ன நம்பர்? 2. ஆப்ரேட்டர் என்னது? 8. ஸோ அப்போ இந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா அது 2 + 8 முதல் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 2 × 8 டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ராக்கெட் இல்லை, பவர் இல்லை. அப்போ வந்தோம்னா அந்த ரிசல்ட்டில் 2 போயிடும். அப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு என்னது? இதை தான் பண்ணணும், இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4. அடுத்து எதை பண்ணணும்? ஒரு ஸ்டெப் எழுதிடு. 2 × 4. அடுத்து எதை பண்ணணும் அப்படின்னா பெருக்கல் இருக்குது. 2 பெருக்கல் இருக்கும்போது லெஃப்டில் இருந்து பண்ணணும், சரியா? அப்போ இதை மொத்தம் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா எவ்வளவு? 16. அடுத்து இதை பண்ணணும். நான் இங்கே ஒரே இடத்துல பண்ணிடுறேன், 8, சரியா? அப்போ அடுத்து இது 3 என்னது? கூட்டணும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 26 தான் ஆன்சர் வரும். 26. ஸோ இதுதான் போர்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம இப்போ கான்செப்ட் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம் பின்னாடி, சரிங்களா? ஸோ இதான் இதில் முக்கியமானது. நான் அந்த முக்கியமானது சொல்லிட்டேன். லெஃப்டில் இருந்து இருக்கும்போது லெஃப்டில் முதல்ல பார்த்து. ஸோ பின்னம் வருது. பின்னம் வரும்போது நமக்கு பிரச்சனை வருது. 4ஐயும் 5ஐயும் வகுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து முழுக்களா இல்லை. அப்போ பின்னம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். பின்னம்ங்கிறது என்னதுன்னா இதுக்கு பேர் இப்படி எழுதுனா தான் என்னது? பின்னம். மேலே உள்ளதுக்கு பேர் என்னது? மேலே தொப்பி இருக்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம்? அதை தொகுதின்னு சொல்லலாம். கீழே இருக்கிறதுக்கு என்ன பேர்? பகுதின்னு சொல்லலாம்.
இப்போ 3/5 அப்படின்னு இருக்குதுன்னா 3க்கு பேர் என்னது இங்கிலீஷில்? நியூமரேட்டர். 5க்கு பேர் என்னது? டினாமினேட்டர். அது தமிழ் எழுதிருக்கேன், இது இங்கிலீஷில் எழுதிருக்கேன். இயல் எண்களின் டினாமினேட்டர் என்ன? இயல் எண்களின் டினாமினேட்டர் வந்து 1. இப்போ சூரிய நாராயணன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? பார்க்கலாம் சார். 5 + 3 இதை எப்படி சார் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின். ஆன்சர் என்ன பண்ணணும்? மொதல் எதை போட்டிருக்கோம்? ப்ராக்கெட்டை தானே மொதல் பண்ணணும். ப்ராக்கெட்டை போடணும். 5 3 8 அப்புறம் 2 ஸோ 16. புரிஞ்சதா? சூரிய நாராயணன் 64. நான் 16 போடுறேன். 8 ஸ்கொயர்டுங்கிறது என்னதுன்னா 64. நான் 16 போட்டால் இன்னொருத்தவங்களும் 16 போட்டிருக்காங்க. அதான் இந்த இல்லூஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கண்ணா. கரெக்டா? ரைட். எல்லாமே அந்த போர்ட் மாஸை போட்டிங்கன்னா அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராப்ளம் சொல்லுவோம், அப்புறம் போடுவோம். ஸோ இதில் வந்து தொகுதி பகுதி. ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எண்கள் அதுக்கு இதான் என்ன பேர் அப்படின்னா, வெறும் நம்ம எண்களை தான் பார்த்துட்டு இருக்கோம், எண்களோட பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் என்னது அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்னு பேர். ரேஷ்னல்னா தமிழ் என்னது? விகிதமுறு எண்கள். இது கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கீழே வரும்ல, டினாமினேட்டரில் வர்றதுனால கோஷன்ட் அப்படிங்கிறதுனால இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்? கியூன்னு டினோட் பண்ணுவோம். இதை கியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நம்பர் கியூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. கியூங்கிறது P/Q அப்படின்னு இருக்கும். வேர் P, Q belongs to என்னது? Z. இப்போ அபிராமிக்கு வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா அந்த டவுட்டை முடிச்சுட்டு வரேன். என்ன டவுட் கேட்குறாங்க? சார் A+B² ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமே சார். A+B²னாலும் எதாச்சு ஒரு எப்போவுமே மேத்தமேட்டிக்ஸை வந்து வேறு மெத்தடில் கூட போடலாம். ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. அந்த மெத்தடு கரெக்டாக இருக்கணும். ஆன்சர் கண்டிப்பாக என்னது? ஒரே ஆன்சர் தான் வந்தாகணும். ஒவ்வொரு மெத்தட்லையும் வேறு வேறு ஆன்சர்லாம் வரக்கூடாது. நான் 5 + 3 கூட்டி 8² போட்டாலும் வரும். இல்லை சார் எனக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னு A² போடலாம். 5² ஃபார்முலா என்னது? A² + B² ப்ளஸ் என்னது? 2 × AB. சரியா? இதை போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரணும். அப்படி தான் வரும். 5². இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது ஆப்ரேஷன் போடணுன்னா மொதல் என்ன பண்ணணும்? இப்போ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது இங்கே பவர் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இதை தானே பண்ணணும். அப்போ 25 ப்ளஸ் என்னது? 9. அதுக்கப்புறம் இதை பெருக்கிறோம். பெருக்கினா என்ன? 10 3 எவ்வளவு? 30. எவ்வளோ ஆன்சர் வருது? 64 தான் வரும். கணக்கு எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஒரே ஆன்சர் தான் வரணும். ரைட். இப்போ அடுத்து நம்ம இதுக்கு வருவோம். விகிதமுறு எண்கள் P/Q. நல்லா சொல்லுங்க. Pங்கிறது நியூமரேட்டர். ஒரே ஒரு கண்டிஷன் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Q எக்காரணம் கொண்டு என்னவாகக்கூடாது? 0 ஆகவே கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Q வந்து மேத்ஸில் நல்ல மண்டையில் போட்டு வச்சுக்கோங்க. மேத்ஸில் எக்காரணம் கொண்டும் எந்த எண்ணையும் 0வால் வகுக்கக்கூடாது. 0வால் வகுக்கிறது வந்து அப்சர்ட் இன் மேத்ஸ். அப்சர்டுன்னா என்னதுன்னா தவறு. 0வால் வகுக்கவே இருக்காது. டினாமினேட்டர் எப்பவும் 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆச்சுன்னா அது இன்ஃபினிட்டிங்கிறதும் கிடையாது, தப்பு. 1/0 10/0 இன்ஃபினிட்டின்னு கிடையாது. அது வந்து மேத்ஸில் சொல்கிறது அப்படின்னா நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. வரையறுக்கப்படவில்லை.
அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா அவங்களாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு. அது மாதிரி நெகட்டிவ் நம்பர் கான்செப்ட் கொடுத்தது யார் அப்படின்னாலும் பாஸ்கராங்கிற மேத்தமெட்டிஷியன், ஏன்ஷியன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் தான் அந்த நெகட்டிவ் நம்பர்ஸோட கான்செப்டும் கொடுத்தது, குறை எண்கள் அப்படிங்கிறது. ஸோ இன்டெஃபினைட் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, இன்டிட்டர்மினன்ட்ன்றது தான் கரெக்டான வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை. இன்டிட்டர்மினன்ட், வரையறுக்கப்படவில்லை அப்படிதான். ஜீரோவால் வகுக்கவே கூடாதுங்க, ஞாபகம் வச்சு. எங்க ஜீரோவால் வகுக்கவே கூடாது. இந்த ஜீரோவால் வகுக்கிறதுனால தான் ஏகப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். அதை நம்மளாலேயே கண்டே பிடிக்க முடியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க தெரியுங்களா, ப்ரூவ் 0 = 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அதை அந்த பெஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுதான் கான்செப்ட். 2 = 1 ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அது நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நான் ஒரு இது போடுறேன், அதே மாதிரி ஒரு இது போடுறேன் பாருங்கள், நீங்களே கண்டுபிடிங்க பாருங்கள். இது ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். நான் அந்த ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் நீங்களே கண்டுபிடிங்க. A = B, இது ஒரு ஈக்குவேஷன், தப்பே கிடையாது. A = B நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏயும் பியும் எப்படிப்பட்டதுன்னு அர்த்தம். A = Bன்னு போட்டால் என்ன அர்த்தம், ஏயும் பியும் சமம்னு அர்த்தம். இது ஒரு ஈக்குவேஷன், இது கரெக்டான தப்பு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், A 5 இருந்தால் B என்னவா இருக்கும், 5 இருக்குன்னு அர்த்தம், சரியா? அப்போது இது மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் ஏயால் பெருக்கலாமா? எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனில், ஒரு சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணை வச்சு என்ன பண்ணலாம், பெருக்கலாம். அது மாறவே மாறாது. 0 வச்சு கூட பெருக்கலாம், ஒன்றாகாது, சரியா? அப்போ ரெண்டு பக்கமும் ஏயை வச்சு பெருக்கிறேன். அப்போ இந்த பக்கம் A × A, இந்த பக்கம் என்ன வரும், A × B. அப்போ இது என்னவாயிடும், A² = என்னது, ABன்னு ஆகிடுமா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, சரியா? இப்போ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் எப்போவுமே எதையாவது ஒரு எண்ணை ரெண்டு பக்கமும் வச்சு கழிக்கலாம், மாறவே மாறாது, அதில் எந்த தப்புமே கிடையாது, சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். A² - B² அப்படி போட்டால் இங்கே என்ன போடுவேன், AB - B². அதாவது ஈக்குவேஷனுக்கு ரெண்டு பக்கமும் கழிக்கலாம் அல்லது கூட்டலாம். என்னத்தை கூட்டியிருக்கேன், -B² ரெண்டு பக்கமும் கூட்டியிருக்கேன், சரியா? அடுத்து இப்போ சில மேத்தமேட்டிக்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, A² - B² நமக்கு தெரியும் ஃபார்முலா. இதை எப்படி விரித்து எழுதலாம் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம், A + B இன்ட்டு என்னென்னு எழுதலாம், A - Bன்னு எழுதலாம். இங்கே என்னத்தை காமனாக எடுக்கலாம், பியை காமனாக எடுக்கலாம். பியை காமனாக எடுத்தால் என்ன வரும், A - Bன்னு வரும், வருதா? ஒன்றும் பண்ணலாம், இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லாமே நார்மலான விஷயம். அடுத்து இங்கே A - B இருக்கா, இங்கே A - B இருக்கா, அப்போ ரெண்டையும் என்ன பண்ணலாம், அடிக்கலாம். அப்போ அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், A + B = என்ன வரும், B வரும், கரெக்டா? A + B = B. அப்போ A + B = B அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A = என்னது, A = என்ன கொடுத்துருக்கான் நமக்கு, B. A = Bங்கிறதுனால இந்த ஒரு ஏயை Bன்னு எழுத போகிறேன். ஸோ therefore B + B = என்னது, B. அப்போ B + B = B அப்படின்னா என்ன சொல்லுங்க, B + B = B அப்படின்னா அடுத்து என்ன எழுதலாம், 2B = என்னது, Bன்னு அர்த்தம். அப்போ 2B = Bனா பியையும் பியை என்ன பண்ணிடலாம், பியும் பியும் அடிச்சிடலாம்ல. B அடிச்சிட்டா என்ன வரும், 2 = 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ கரெக்டாக தப்பா, எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாமே கரெக்டு தான், ஒரே ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு பண்ணதை மட்டும் கண்டுபிடிங்க. ஷாருமதி சொல்கிறாங்க மாதிரி, இங்கே ரெண்டையும் அடிச்சிருக்கேன் தெரியுமா,
அடிச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அங்கே பாருங்க எப்படி அடிக்கிறது. ஆக்சுவலாக 4 பக்கம் அடிக்கிறதுல என்ன அர்த்தம்? அஞ்சு இன்ட்டு 4 இந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு நம்பர். இங்கிட்ட எக்ஸ் இன்ட்டு 4ன்னு இருக்கு. இப்போ 2 பக்கமும் என்னத்தை அடிக்கலாம்? 4 அப்படின்னு அடிக்கிறது என்ன அர்த்தம்? நான் அடிக்கிறேன்னு அர்த்தம் 2 பக்கமும் 4ஆல் வகுக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் வகுக்கிறது தான் அடிக்கிறதுன்னு சொல்றது. அப்போ இங்கேயும் பாருங்க 2 பக்கமும் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா a மைனஸ் பியால் வகுத்திருக்கேன். நமக்கு தெரியும் a ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கிறான். அப்போ a மைனஸ் பி என்னது? அப்போ 2 பக்கமும் நான் 0வால் வகுத்திருக்கேன். அது தப்பு, எனக்கே தெரியாமல் வகுத்திருக்கேன். வகுத்துனது அப்போ அதனால தான் மேத்ஸில் எப்போவுமே 2 பக்கம் வகுக்கும் போது அது 0வா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதனால தான் மேத்தமேட்டிக்ஸ் ஏதாவது தியரம் போடும்போது நம்ம அடிக்கும்போது அங்கே எழுதுவோம் என்ன தெரியுமா, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுவோம். இதை ஒரு தடவை எக்ஸாம்பிளே கேட்டிருந்தாங்க. எந்த டைப்பில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்கிறேன். இந்த டைப்பில் கேட்டிருந்தாங்க. அதாவது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இப்படின்னு இருந்ததுன்னா உடனே நம்ம a ஈக்குவல் டு பின்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதக்கூடாது. எழுதலாம். எப்போ எழுதலாம்? இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் 2 பக்கமும் அடிக்கிறது வந்து நான் எக்ஸ் அடிக்கிறேன், அதனால சரி. சரிங்களா? ஸோ m இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு n அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு ஆர்னா எப்போ எழுதலாம் தெரியுமா? இஃப் என்னது n நான். அப்போ மேத்தமேட்டிக்ஸில் எங்கேயாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த அடிக்கிற எண் வந்து 0வா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம ரேஷனல் நம்பர் வரும். அப்போ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் இது ஒரு செட் p பை க்யூன்னு இருக்கும். வேர் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பியும் க்யூவும் எப்படிப்பட்ட எண்? இன்டீஜர்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் விகித முறு எண்கள். விகித முறு எண்கள்னு இருந்துச்சுன்னா விகித முறா எண்கள்னு ஒன்று இருக்கும், அதை பார்ப்போம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா 1/2, 4/5 எப்படி வேணாலும் இருக்கலாம், 10/5. 0 கூட விகித முறு எண் தான். ஏன்னா 0 எப்படி எழுதலாம்? 0/1 எழுதலாம். எல்லா இயல் எண்களும் விகிதமுறு எண்கள் தான். எல்லா முழு எண்களும் விகிதமுறு எண்கள் தான். எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள் தான். முழுக்கள்னா பாருங்க -5 இது எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? -5 பை என்னது 1. இங்கே பாருங்க மேலே உள்ளது ஒரு முழுக்களாக இருக்கணும், கீழே உள்ளது ஒரு முழுக்களாக இருக்கணும், அவ்வளோதான். -5 ஒரு முழுக்கள், -1ங்கிறது ஒரு முழுக்கள். பை அப்படிங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு கியூ, ரேஷனல் நம்பர் கிடையாது. பைங்கிறது பையை வந்து நம்ம 22/7 இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் 22/7 வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அதனுடைய தோராய மதிப்பு தான், அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அதனுடைய சரியான மதிப்பு அது கிடையாது. அதை நம்ம பின்னாடி பார்க்குறேன். அது வந்து போயிட்டே இருக்கக்கூடிய எண், ரெக்கரிங் நம்பர்னு சொல்லுவோம். சுழல் தன்மை வாய்ந்த எண் கிடையாது அது. ஆனால் அது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கு. நான் ரெக்கரிங் அண்டு நான் எண்டிங், சுழல் தன்மையற்ற முடிவுறா எண். அதனால தான் அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது அடுத்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது இல்லாத நம்பரெல்லாம் இர்ரேஷனல். அப்போது எப்போவுமே மேத்ஸில் வந்து இது இல்லாதது அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் அப்படின்னா மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டுருவோம், இல்லைன்னா ஒரு டேஷ் போட்டுருவோம், இப்படி குறிக்கலாம். இதுதான் இர்ரேஷனல் நம்பருக்கு மீனிங். இர்ரேஷனல்னா அதில் இல்லாதது எல்லாம். விகிதமுறா எண்கள், irrational numbers, விகிதமுறா எண்கள்.
விகிதமுறா எண்கள்லாம் என்னதுன்னா அந்த எண்ணை p/q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதவே முடியாத எண். அப்போ விகிதமுறா எண்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி √2 அப்படின்னு இருக்கும், √3ன்னு இருக்கும், √10. இப்போ சில பேர் கேட்கலாம், சார் √2 வந்து √2/1 எழுதலாமே அப்படின்னா எழுதலாம். கீழே வந்து முழுக்கள் வந்துருச்சு, மேலே √2 முழுக்கள் கிடையாதே, அந்த மாதிரி எழுத முடியாதே, √2 முழுக்கள் கிடையாதே, நமக்கு தெரியும். அதே மாதிரி பை, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. இதுவும் இன்ஃபைனைட், அதுவும் இன்ஃபைனைட். சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ட்ஸ்னா என்னது? சரட்டெண்களா தமிழ்ல? சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வரும். சர்ட்ஸ்னா என்னது? a + √bங்கிற ஃபார்மேட் அல்லது a + √b + √c. இந்த பிசி எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கக்கூடாது, அது ஒரு வர்க்க எண்ணா இருக்கக்கூடாது. சர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது முருட்டு எண், முருட்டெண். இந்த பி சி எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னதுன்னா வர்க்க எண்ணா இருக்கக்கூடாது. வர்க்க எண்ணா என்னது நமக்கு தெரியும். வர்க்க எண்ணா என்னது? 1, 4, 9, 16 இதெல்லாம் வர்க்க எண். ஆமாம், முரட்டுத்தனமான எண்கள்னு சொல்லலாம். முரட்டுத்தனமான எண். ஏன் முரட்டுத்தனமான? இப்போ நமக்கே தெரியும் சில எண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். சில எண்கள்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா 19, 20ன்னு ஒரு நம்பர் எடுத்து ஏங்களே, எது வந்து நல்ல ஆப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும்? 20 தான். 19 பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். 19, இந்த 13, 29, 23 இதெல்லாம் ஒரு மாதிரியான அதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் கரடு மூடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதெல்லாம் என்ன நம்பராக இருக்கும்? ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ப்ரைம் எண்கள் எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அந்த ப்ரைம் எண்கள் தான் என்னது? அந்த ப்ரைம்னு சொல்கிறோம்ல, அந்த நம்பர்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா நிறைய அது வந்து அந்த ஆப்ரேஷனும் அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கேல்குலேட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, 23 பெருக்கிட்டோம்னா அதுக்கு எது ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு 400, 600, 800னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் அந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் பேங்க்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்கு எல்லாமே இந்த டீகோடு யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் பெரிய பெரிய ப்ரைம் நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெரிய பெரிய ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் அதை கொஞ்சம் ஹேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில இதெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சு ஹேக் பண்ணால் கூட பல வருடங்கள் ஆகும் ஹேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் தான் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரைம் நம்பரை வச்சு இல்லை ரூட்டை கண்டுபிடிக்க முடியாத நம்பரை வச்சு சொல்கிறது தான் சர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூவும் யூனியன், கியூ காம்ப்ளிமெண்ட் இப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? யூனியன்னா ரெண்டையும் சேர்க்கணும்னு அர்த்தம். இதில் இருக்கிறது வேற, இதில் இருக்கிறது வேற, இது ரெண்டுக்கு காமனாக ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், வாட் இஸ் கியூ இன்டர்செக்ஷன் கியூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னது? எம்டி செட். எம்டினா என்னது? இது ரெண்டுக்கும் பொதுவாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பட் கியூ யூனியன் கியூ டேஸ் என்னதுன்னா இதுக்கு தான் பேர் என்னது? திஸ் இஸ் ஆர். இதுதான் முக்கியமானது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களுக்கும் ஒரு பொதுவான பெயர் உண்டு, அதுதான் இந்த பெயர். இதுதான் என்னது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களுக்கும் பெயர். கணிதம் அப்படின்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். நமக்கு தெரிந்த எல்லா எண்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்கள், கம்ப்யூட்டரை கேல்குலேட்டர் தட்டினீங்கன்னா ஃப்ராக்ஷனாக வரும்ல, எப்படி வந்தாலும் அந்த எண்கள் எல்லாத்துக்கும் பேர் என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ். ஷார்மதி சொல்கிற மாதிரி இதுக்கு பேர் என்னதுன்னா நல் செட். நல் செட்னா என்னது? தமிழில் என்னது நல் செட்னா? வெற்றுக்கணம். வெற்றுக்கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும்? வெற்றுக்கணத்தில் உறுப்பே இருக்காது, அதுக்கு பேர் தான் வெற்றுக்கணம். வெற்றுக்கணம். ஸோ மெய்யெண்கள் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறது.
என்ன கேட்குறீங்க ஜனனி? சார் எதை ஆஃப்லைனில் திருப்பி பார்க்க முடியும் சார் அப்படின்னா என்ன கேட்டிருக்கீங்க சொல்லுங்கள். இதை பார்க்கலாம் பார்க்கலாம். ஆஃப்லைனில் பார்க்க முடியாது, அதானே ஆன்லைன் தானே. பார்க்குறதுன்றது ஆன்லைன் தானே. சரியா? இதே கிளாஸை எல்லா கிளாஸும் நான் சொல்லியிருக்கேன்ல, எப்போ நடந்த கிளாஸையும் நீங்கள் பார்க்கலாம். ரெக்கார்டடாக எத்தனை பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். சில பேர் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நேற்று நடந்த கிளாஸ் எல்லாமே ஆப்பில் போட்டாச்சு. சரியா? நேற்று நடந்த கிளாஸை நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நடந்த கிளாஸையும் பார்க்கலாம். எந்த கிளாஸ் மிஸ் ஆகாது. 4-5 மாதம் கழித்து கூட பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். சொல்லுமா? இல்லை, ஆறுனா ரேஷனல் நம்பர்னா சொன்னேன். ரேஷனல் நம்பருக்கு என்ன சொன்னேன்? ஆறுனா சொல்லியிருக்கேன். ரேஷனல் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? என்னவா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ரேஷனல் நம்பருக்கு கியூன்னு சொல்லியிருக்கேன். ஆறுலாம் சொல்லவே இல்லை. ஆறுங்கிற கான்செப்டை இப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆறுனா எழுதிக்கங்க. இதுதான் ஆறுனா ஆறு இஸ் ஈக்குவல் டு என்னது? ரியல் நம்பர்ஸ். ஆறுங்கிறது ரியல் எண், ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். எல்லா எண்களும் இப்போ விகிதமுறு எண்களும் விகிதமுறா எண்களும் இது ரெண்டுக்கும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸுங்கிறத எல்லாம் ஒரு ரியல் எண்கள், ஒரு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ரியல் நம்பருக்கு அடுத்த எண் என்னன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஒரு ரியல் நம்பருக்கு அடுத்த எண் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ ஒன்றுக்கு அடுத்த எண் என்னது சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு நம்பர் ஒன்றுக்கு அடுத்த எண் என்னன்னு சொல்லுங்கள். இதான் இதுக்கு அடுத்த எண் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்லவே முடியாது. மேத்ஸில் ஒன்றுக்கு அடுத்த எண் வந்து சப்போஸ் நீங்கள் 1.1ன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, சார் ஒன்றுக்கு அடுத்த எண் 1.1 சார் அப்படின்னு எதை வேணாலும் சொல்லுங்கள். நீ இப்போ 1.க்கு அடுத்து 1.1ன்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் இதுவும் வேற வேற நம்பரா? எந்த வேற வேற நம்பருக்கும் என்னால் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஆவரேஜ்னா என்னது? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கும். அப்படி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா அந்த நம்பர் எங்கே வரும்? இது ரெண்டுக்கும் நடுவில் வந்துடும். சரியா? நான் சொல்கிறது கொஞ்சம் புரிச்சுக்குங்க கான்செப்ட். ஏங்கிற ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர், நம்ம என்ன சொல்கிறோம்? ஏயும் பி ரொம்ப கிட்ட சார், இது ரெண்டுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது எண்களில். ஏன் அப்படின்னா ஏயும் பியும் எந்த நம்பராக இருந்தாலும் இது ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? a + b/2. அது எங்கே வரும்? இங்கே வந்துடும். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க நம்பரே. அது ஒன்று தான் இருக்கா? கிடையாது. அப்போது இதை சின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏக்கும் சிக்கு நடுவில் வேறு நம்பர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கு நடுவில் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அப்படியே நீங்கள் கண்டுக்கிட்டுட்டே போனீங்கன்னா முடிவே இருக்க. அதனால தான் மேத்ஸில் ஒரு சின்னது இது இருக்கும். எந்த இரண்டு எண்களுக்கு நடுவும் எவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் அந்த ரெண்டு எண்களுக்கு இடைப்பட்டதே எத்தனை நம்பர் இருக்கும்? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். அதனால் ஒரு எண்ணுக்கு அடுத்த எண் அப்படிங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையிலும் இன்ஃபைனைட் எண்கள் உண்டு. அது மட்டும் கிடையாது, எந்த ரெண்டு எண்ணை எடுத்தாலும் அதுக்கு நடுவில் ரேஷ்னலும் இன்ஃபைனைட் இருக்குது, irrational infinite இருக்கு. Between any two numbers there are infinitely many rational and irrational numbers. Right. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததை பற்றி சொல்கிறது அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இப்போ செட்டில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எல்லா நேச்சுரல் நம்பரும் எதுக்குள்ளே வந்துடும்? ஹோல் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும். எல்லா ஹோல் நம்பர்ஸும் எதுக்குள்ளே வந்துடும்? இன்டீஜர்ஸ்குள்ளே வந்துடும். எல்லா இன்டீஜர்ஸும் எதுக்குள்ளே வந்துடும்? கியூக்குள்ளே வந்துடும். இங்கே நீங்கள் போட முடியாது, ஏன்னா கியூங்கிறது வேறு, கியூ டேஷுங்கிறது வேறு. அடுத்து பாருங்கள், என் எல்லாமே சப்செட் ஆஃப் டபிள்யூ. ஆனால் கியூங்கிறது கியூ டேஷ் அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர்னால் அந்த மாதிரி எழுத முடியாத நம்பர். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது மட்டுமே சில சமயம் கேட்பாங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா என்னங்கிறது இதுக்குரிய சப்செட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி போட்டால் அந்த அகண்ட பக்கம் இருக்கிறது தான் பெருசுன்னு அர்த்தம். டபிள்யூக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்.
டபிள்யூ எதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம்? இசட்குள்ளே இருக்கணும். இசட் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ இப்படி சொன்னால் என்னது? எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர், எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ இண்டீஜர், எவ்ரி இண்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். எல்லா இயல் எண்களும் முழு எண்கள், எல்லா முழு எண்களும் முழுக்கள், எல்லா முழுக்களும். ஆனால் கியூ டேஷுக்கும் கியூக்கும் கியூ டேஷுக்கும் ரிலேஷன்லாம் கிடையாது. கியூ அதான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்குரிய ரிலேஷனாக என்னதுன்னா கியூ இன்டர்செக்ஷன் கியூ டேஷுங்கிறது என்னது? ஒன்றுமே இருக்காது ரெண்டுக்கும். அதான் என்ன சொன்னேன்? எம்டி அப்படின்னு சொன்னேன். எம்டி சார். இப்போ இதே தான் நம்ம சப்போஸ் இதில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். யூனியன் 6 வந்துடும். இப்போ ஒரு வட்டம் போடுறோம். இந்த வட்டம் வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு வட்டம் போட்டிங்கன்னா அது என்ன வரும்? ஹோல் நம்பர் வரும். அதுக்கப்புறம் ஒரு வட்டம் போட்டிங்கன்னா அது என்ன வரும்? அதுக்கப்புறம் ஒரு வட்டம் போட்டிங்கன்னா அதை தான் அப்படி சொல்கிறது கியூ. கியூ டேஷுங்கிறது தனியாக ஒரு வட்டம். இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஆர், ரியல் நம்பர்ஸ். சின்ன வட்டம்னா கொஞ்சம் அர்த்தம் கிடையாது. சின்ன வட்டம்னா அந்த வட்டத்துக்குள்ள இருக்கா பெரிய இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க. வட்டத்துக்குள் வட்டம் அப்படின்னா அந்த உள்ள வட்டம் வந்து அந்த உள்ள வட்டத்தை விட சின்னதுன்னு. இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கிடைக்கிறது ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள். இன்னொரு எண் இருக்கு, அது நீங்க சில பேர் படிச்சிருப்பீங்க, மெய்யெண்களே இல்லாத எண்கள். அதுக்கு பேர் என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னது? சிக்கல் எண்ணு சொல்லுவோம், இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த இமேஜினரி நம்பர்ஸுங்கிறது எப்படி இருக்கும், அதில் உள்ள சில பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அது சில சமயம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இமேஜினரி நம்பர்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபின்னு வரும். ஏன் இந்த ஐங்கிற கான்செப்ட் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா ப்ளஸ் ஆர் -2. ஏன்னா 2 2ஆல் பெருக்கினா 4, -2 × -2 4. அதே சமயத்தில் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கஷ்டம், எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம -1 × +4ன்னு பிரிப்போம். எப்போவுமே ரூட்டுக்குள்ளே இருக்காது, அப்படி பிரிக்கலாம். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன ஃபார்முலா. ஸோ அப்போ இது வந்து என்ன? ரூட் ஆஃப் -1 × ரூட் ஆஃப் 4. ரூட் ஆஃப் -1 தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐன்னு வச்சுக்குவோம். இது வந்து +r-2. ஸோ அப்போ என்ன வரும்னா +r-2iன்னு வரும். i2ன்னு இங்கே போட்டிருக்கேன், +r-2iன்னு வரும். இதுதான் இது இங்கே நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை ரொம்ப. பட் ஐயோட மதிப்பை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ? ஐ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது? -1. இதுக்கு மதிப்பெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். ஐங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஏன் நெகட்டிவ் நம்பர் வருது அப்படிங்கிறத சொன்னேன். நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இமேஜினரி நம்பர் வரும். மற்ற நேரத்தில் இமேஜினரி நம்பர் வரையே வராது. இப்படி ஒரு நம்பர் கிடையவே கிடையாது அந்த உலகத்தில். இது கால்குலேஷன், மேத்தமேட்டிக்ஸ் பர்பஸ், இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. இதை பற்றி படிக்கக்கூடிய அனாலிசிஸ்க்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு பேர். ரியல் நம்பரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு ரியல் அனாலிசிஸ்னு பேர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். இந்த ஐயை வச்சு ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. அப்போ வாட் இஸ் ஐ ஸ்கொயர்? ஐ ஸ்கொயர்னா என்னது அப்படின்னா ரூட் ஆஃப் -1 × ரூட் ஆஃப் -1. அப்போ ரூட் ஆஃப் -1 × -1 என்ன வரும்னா இதுதான் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல். ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸில் வரவே வராது. ஒரே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் மைனஸ் வரும். அது என்னென்னா ஐயை ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் வரும். இந்த ஐங்கிறது நம்ம எடுத்திருக்க வேல்யூ. ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1. ஸோ பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. இதெல்லாம் எழுதிக்கங்க. ஐ ஸ்கொயருங்கிறது -1. அப்போ ஐ கியூப்னா என்னது? ஐ கியூப்னா என்னது? i × ஐ ஸ்கொயர்னா -1 வரும். அப்போ ஐ ஸ்கொயருங்கிறது என்னது? -i. அதே மாதிரி வாட் இஸ் ஐ பவர் 4? ஐ பவர் 4னா i × i. அப்போ 4 தடவை ஐயா பண்ணும். ஐங்கிறது ஐனா ஐ ஸ்கொயர், இங்கே ஒரு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்னா -1, இது என்ன வரும்? +1 வரும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த 4 மதிப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐங்கிறது ரூட் ஆஃப் -1, ஐ ஸ்கொயருங்கிறது -1, ஐ கியூப்புங்கிறது -i, ஐ பவர் 4ங்கிறது +1. அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். வாட் இஸ் ஐ பவர் 5? ஐ பவர் 5 என்ன எழுதலாம்?
ஐ பவர் 4 இன்ட்டு ஐன்னு எழுதலாம். ஐ பவர் 4 ப்ளஸ் 1. ஸோ அதனால் ஐ பவர் 5ங்கிறது என்ன வரும்? ப்ளஸ் ஐ. இதோடைய மதிப்பை கண்டுபிடிங்க. ஐ பவர் 2வையா? ஐ பவர் 2னா என்னது? ஐ இன்ட்டு ஐ. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், வாட் இஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2? இதை சொல்லுங்க. சரியா? இப்போ வாட் இஸ் ஐ இன்ட்டு ஐ? ஐனா எவ்வளவு? அப்போ என்ன வரும்? -1 வரும்ல. அதான் அந்த ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 5னா எப்போவுமே என்னது? 5. அதனால் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு -1ங்கும் போது மைனஸ். புரியல? ஆமாம். ஐ பவர் ஐ பவர் 3 இன்ட்டும் போடலாம். அப்படி போட்டாலும் வரும், எப்படி வேணாலும் போடலாம். இங்கே வேற மாதிரி உங்களுக்கு வரலாம் ஒரு டவுட்டு. அது எப்படி வரும்னா, ரூட் ஏ இன்ட்டு ரூட் பின்னா என்னது? ரூட் ஏபி. அப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா -1 இன்ட்டு என்ன வரும்? -1 வரும். வாட் இஸ் -1 இன்ட்டு -1? அதனால சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது வேற, ரியல் நம்பரோட ஆப்ரேஷன்ஸ் வேற. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? இங்கே +1 வந்துடும். சரியா? ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட என்ன நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுங்க, இது ரியல் எண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி எடுக்கவே கூடாது, ஒரு தப்பு. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் ரூட்டே வரவே வராது. நெகட்டிவ் நம்பர் ரூட்டாக இருந்தால் என்னென்னு ஹைப்பாத்திகேட்டடாக எடுத்து பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸே. சரிங்களா? ஸோ அதனால தான் இதை அப்படியே வச்சுக்கிறோம். பண்ணும்போது -1 நம்ம சொல்ல வரோம். ரைட். ஸோ ஐ ஸ்கொயர் திரும்ப சொல்லவா கல்பனா கேட்குறீங்க? ஐ ஸ்கொயர்டுங்கிறது ஐங்கிறது ஐ இன்ட்டு ஐங்க. ஸோ ஐங்கிறது ரூட் ஆஃப் -1 இன்ட்டு ரூட் ஆஃப் -1. 2 ரூட் ஆஃப் ரூட்னு சொன்னோம்னா அந்த உள்ள மதிப்பை தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்குவோம். சரி, அப்போ திரும்ப உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லிடுறேன், அதை எழுதிக்கங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. அடுத்து ஐ ஸ்கொயர்டுங்கிறது என்னது? -1. ஐ கியூபுங்கிறது என்னது? -i. ஐ பவர் 4ங்கிறது என்னது? +1. இதை மட்டும் வச்சுட்டா மற்றெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 43. ஐ பவர் 43 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ட்ரை பண்ணுங்க, என்ன வருதோ அவர் பார்க்கலாம். ஸோ ஐ பவர் 4ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஐ பவர் 4னா ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு. ஐ ஸ்கொயர்டு -1, இன்னொரு ஐ ஸ்கொயர்டு -1. -1 பெருக்குனா +1, அவ்வளோதான். வாட் இஸ் ஐ பவர் 43? ஸோ ஐ பவர் 43 எதையுமே 4ஆல் எழுதுங்க. அப்போ ஐ பவர் 4 43ல் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா 10 நாள் இருக்குது. அப்போ 10 நாள் இந்த மீதி என்ன எழுதலாம்? இங்கே ஐ இன்ட்டு 4 இன்ட்டு 10 போட்டோம். 4 இன்ட்டு 40, மீதி மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஐ பவர் 3. வாட் இஸ் ஐ பவர் 4? 1. 1க்கு மேலே என்ன போட்டாலும் 1 தான் வரும். அப்போ ஐ பவர் 3 தான் ஆன்சர். ஐ பவர் 3 என்னது? ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் வாட்? இதுக்கு ஆன்சர் -i. புரிஞ்சுதா? இன்னும் ஒரு ப்ராப்ளம் போடும், அப்போ தான் புரியும். ஐ பவர் இதையா? இதே போடலாம், அது ரொம்ப லேட் ஆகும். ஐ பவர் 5 ஐ பவர் 5ங்கிறது என்னது? ஐ. அப்போ எத்தனை ஐ வரும்? திரும்ப 5 ஐ வரும். அதை திரும்ப பண்ணணும்ல, இன்னொரு ஸ்டெப் பண்ணணும்ல. எப்படி வேணாலும் போடலாம்.
அடுத்து வாட் இஸ் த வேல்யூ? இதை கண்டுபிடிங்க. 2 கணக்கு போடுறேன். வாட் இஸ் I power 1000? இது ரெண்டும் கண்டுபிடிங்க. வாட் இஸ் I power 122? I power 122, I power 1000. ஸோ I power 122, I power 122 எதுக்கு? ரொம்ப சிம்பிளாக போகிறதுக்காக தான் இதை எழுதுகிறேன். அதை வந்து எப்போவுமே I power 4ங்கிறதுல எழுதிட்டிங்கன்னா நல்லது. எத்தனை 40 இருக்குது? 120 ப்ளஸ் 2 வரும். 120ல் எத்தனை 40னா 30 40 வரும். சரியா? ஸோ 30 40 வந்துருச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு? I power 2. இது ஜஸ்ட்டு பேசிக் அரித்மேட்டிக். அப்போ இது எப்போவுமே ஏன் I power 4ல் போடுறேன்னா I power 4ல் போட்டால் 1 ஆகிடும், மேலே என்ன பவராக இருந்தாலும். ஸோ அப்போ I². ஸோ தேர்ஃபோர் இதோட மதிப்பு என்ன வரும்? -1. ஸோ இதோடைய வேல்யூ, இதோடைய மதிப்பு வந்து -1. அதே மாதிரி I power 1000 வந்து பார்த்தீங்கன்னா I power 4 பவர் என்னது? 215 எழுதிடலாம். அப்போது வேறு எக்ஸ்ட்ராவே கிடையாது. 1க்கு மேலே என்ன பவராக இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 1. ஸோ தேர்ஃபோர் I power 1000ங்கிறது என்னதுன்னா +1. ஸோ இது இமேஜின் நம்பர் நமக்கு சிலபஸில் கிடையாது. பட் சில சமயம் ஐங்கிறது என்னென்னு கேட்டாங்கனாலும் நீங்களும் என்னென்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஐங்கிறது நார்மலாக ஒரு இமேஜினரி நம்பருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒரு இமேஜினரி நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்கும், A + IBன்னு இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சிக்கலெண், இமேஜினரி நம்பர்னு சொல்லக்கூடியது. இதில் A அப்படிங்கிறது தான் என்னது? ரியல் பார்ட். பிக்கு பேர் இமேஜினரி பார்ட். ஐங்கிறது இமேஜினரி நம்பர் டோட்டலாக பேர். அல்லது I is equal to defined as √(-1). ஏங்கிறது மெய்யெண் பகுதி. ஏங்கிறது மெய்யெண் பகுதி. பிங்கிறது சிக்கலெண் பகுதி, இமேஜினரி நம்பர். ஸோ இமேஜினரினா சிக்கலெண். அல்லது கற்பனை எண். கற்பனை எண், சிக்கல் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்டர்டே கிளாஸ் ஐ ஹேவ் அ டவுட். சொல்லுங்கள், என்ன டவுட் உங்களுக்கு? K2 அண்ட் கஞ்சன்ஜுங்கா சேம் அப்படின்னா வேற. K2ங்கிறது வேற, கஞ்சன்ஜுங்காங்கிறது வேற. கரெக்ட். நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறத K2ன்னு சொல்லுவாங்க, கஞ்சன்ஜுங்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, K2 அப்படிங்கிறது வந்து காட்வின் ஆஸ்டின். அது இப்போ வந்து இந்தியாவில் வந்து டிஸ்பியூட்டட் ஏரியாவில் இருக்குது. இன்றைக்கி நினச்சா கூட பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அங்கே போக முடியாது காட்வின் ஆஸ்டினில். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது. POK அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறதுனால அது வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம POK இஸ் அ இன்டகரல் பார்ட் ஆஃப் இந்தியா. POKங்கிறது பாகிஸ்தான் இப்போ ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாலும் அது இந்தியாவின் ஒரு பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதுதான் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்னு நம்ம சொல்கிறோம். அதை தவிர கேட்டாங்கன்னா, டிஸ்பியூட்டட் ஏரியா இல்லாமல் அதில் இருக்கக்கூடியதில் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? ஸோ டிஸ்பியூட்டட் இல்லாத டெரிட்டரி அப்படின்னா கஞ்சன்ஜுங்கா. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். K2ங்கிறது வேற, எல்லாமே இமாலயாவில் ஒரு பகுதி, அவ்வளோதான்.
கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சன்ஜங்காவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8586 மீட்டர். தமிழில் சொல்கிறது கஞ்சன்ஜங்கா. இது வந்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் நடுவில் இருக்குது. இதை நேபாளமும் கன்சிடர் பண்ணாங்கன்னா அவங்களோட 2வது மலை. இந்தியாவின் மிக உயர்ந்த மலை இது. இந்த 5ன்னு சொல்லுவாங்க, 5 புதையல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மீனிங். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் இதில் நான் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில். வெறுமனை இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? K2 தான். அடுத்து என்ன கேட்குறீங்க? ஐ வேல்யூஸ் ஆல்வேஸ் ரூட் மைனஸ் ஒன்னா சார்? கண்டிப்பாக ஐ வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் ரூட் -1. இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குல்ல, ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா, அங்கே ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. ஈஸ்டர்ன் இதில் வந்து ஒரு 1600 கிட்ட தான் வரும். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்மகொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நிறைய பேத்துக்கு தெரிய மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாதிரி அது மாதிரி தான். ஜிந்தாகடா தான் ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக உயர்ந்த சிகரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1690 மீட்டர் தான். 1600. அதே வந்து இதான் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மகேந்திரகிரின்னு சொன்னாங்க. மகேந்திரகிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மகேந்திரகிரின்னு இருக்கும். பட் மகேந்திரகிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்து ஒரு 1500 தான் வரும். மகேந்திரகிரி. வேற டவுட்? கரிபி கேட்டோ 5th பிளானா 6th பிளானான்றாங்க. ஸ்கூல் புக்கில் தப்பாக போட்டிருக்கு. கரிபி கேட்டோ அப்படின்னா வறுமையை ஒழிப்போம். வறுமையை ஒழிப்போம்ங்கிறது எந்த 5 ஆண்டுக்குரிய திட்டம் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 5வது 5 ஆண்டு திட்டம் தான். 5th 5-year பிளான். கரிபி கட்டாவ் ஒழிப்போம், அது வந்து 5வது 5 ஆண்டு திட்டம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம்.